வண்டி எடுத்தாச்சு. This is my new Royal Enfield Himalayan BS6, a motorcycle which can be ridden anywhere and on anything. A motorcycle which took adventure category to the next level in India. We always wanted to own a Royal Enfield motorcycle one day at some point of time, but that's not the case with me. Hello wander wheelers out there, hope you and your two wheels are doing great. Finally நம்ம wander பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்வென்ச்சர் பைக் வாங்கியாச்சு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ப்ளீஸ் மைண்ட் த ஸ்வெட். சுத்தமாக காற்றே இல்லை. அண்ட் August 8, 2021 இந்த வண்டியை நான் வாங்கினேன். அண்டு இது ஒரு ப்ரீ ஹோண்டு ஹிமாலயன். அதனால டெலிவரி வீடியோ பண்ண முடியல. OLXல தான் பார்த்து ரொம்ப தேடி வாங்கினேன். அண்டு எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டே இருப்பேன் வண்டி வாங்க போகிறேன்ட்டு. அண்ட் ஃபைனலி வாங்கியாச்சு. Well, let's talk about Himalayan then. 2016 ராயல் என்ஃபீல்டு ஒரு ரெவல்யூஷனரி மிஷினை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. த ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் ஒரு கேம் சேஞ்சிங் அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிளாக இந்தியாவில் என்ட்ரி கொடுத்துச்சு. அப்போ வரைக்கும் இந்தியாவில் அட்வென்ச்சர் டூரிங் செக்மெண்ட்றது ப்ரீமியம் பைக்ஸில் மட்டும்தான் டாமினேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ ராயல் என்ஃபீல்டு அதை பிரேக் பண்ணி ஹிமாலயன்னு ஒரு அருமையான அட்வென்ச்சர் பைக்கை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அண்டர் 2 lakhs 2016 வண்டி லான்ச் ஆச்சு. அண்டு இன்னி வரைக்கும் ஹிமாலயன் ஆஃப் ரோடில் கிங்காக இருக்குது. ஹிமாலயன் இந்த வண்டி பில்ட் ஃபார் ஆல் ரோட்ஸ் அண்ட் ஃபார் நோ ரோட்ஸ். லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன், ஸ்போக் ரிம்ஸ், 21-inch front wheel, simple design with robust frame and those dual purpose tires. These made the Himalayan to conquer the Himalayas. ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் நமக்கு ஒரு பர்பஸ் பில்ட் மோட்டர் சைக்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிமாலயன் வந்து பில்ட் ஃபார் ஆல் ரோட்ஸ் அண்ட் பில்ட் ஃபார் நோ ரோட்ஸ். டாக்கிங் அபவுட் த என்ஜின், ஹிமாலயனில் யூஸ் பண்ணியிருக்க என்ஜின் ஒரு லாங் ஸ்ட்ரோக் 411cc சிங்கிள் சிலிண்டர் மோட்டர். இந்த என்ஜினோட மாடல் நேம் LS410, where LS stands for long stroke. ராயல் என்ஃபீல்டு லைன் அப்லையே ஹிமாலயனோட என்ஜினில் தான் ஃபர்ஸ்ட் டைம் கவுண்டர் பேலன்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் பேலன்சர் வைப்ரேஷனை கம்மி பண்ணி என்ஜினை ஸ்மூத்தாக ரன் பண்ண யூஸ் ஆகும். பேசிக்காகவே லாங் ஸ்ட்ரோக் என்ஜின்ஸில் பெட்டர் லோ அண்ட் மிட் ரேஞ்ச் டார்க் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஹிமாலயன்லேயும் லோ அண்ட் டார்க் செம்ம பஞ்சியாக இருக்கும். பெரிய அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் கஷ்டப்படுற இடத்துல கூட ஹிமாலயனோட லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின் ஈஸியாக புல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஒய் ஹிமாலயன்? இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு நேக்கட் பைக்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரீட் பைக்ஸில் தான் டூர் பண்ணிட்டு இருந்தேன், விச் இஸ் குட். அண்டு இந்த மாதிரி ஒரு டெரெயின் வரும்போது நமக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு அட்வென்ச்சர் பைக் தேவைப்படுது. அண்ட் ஹைவேஸில் கம்ஃபர்டபுளாக டூர் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு போஸ்டரில் பைக் தேவைப்படுது. ஸோ அதனால தான் நான் ஒரு அட்வென்ச்சர் கேட்டகரி மோட்டர் சைக்கிளுக்கு போனேன். என் மைண்டில் இருந்தது 3 மோட்டர் சைக்கிள் வச்சுருந்தேன். KTM 390 அட்வென்ச்சர், ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200 அண்ட் ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன். KTM 390 அட்வென்ச்சர் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 3.7 lakhs வருது ஆன் ரோடு. அண்ட் எக்ஸ்பல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 lakhsலேயே முடிஞ்சிருது. ஸோ நான் போய்ட்டு 3 வண்டியுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். எனக்கு 390 அட்வென்ச்சர் ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோவும் போட்டிருப்பேன், மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்டு
எனக்கு அதில் என்ன ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சுன்னா வண்டி ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு, எனக்கு டிப்பிட்டோ தான் பண்ண முடிஞ்சுது. அண்டு மெயினாக ப்ரைஸ் 3.7 lakhs இருக்குது, அது என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்பல்ஸ் என்னால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. பட் நான் அதை ஓட்டி பார்த்ததில் எனக்கு வந்து ஐ டென்ட் ஃபீல் தட் குட். எனக்கு அதோட இம்ப்ரெஷன் எனக்கு பிடிக்கல. அண்ட் அதுவும் இல்லாமல் அந்த பைக்கில் ஹைவேல நம்ம கம்ஃபர்டபுளாக க்ரூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து எனக்கு இந்த 2 பிளண்டும் வேணும். ஹைவேலையும் நம்ம க்ரூஸ் பண்ணுற மாதிரி, ஆஃப் ரோட்லேயும் நல்லா வண்டி ஓட்டுற மாதிரி பார்த்தா ஹிமாலயன் இருந்துச்சு. கடைசியில் இந்த BS6 ஹிமாலயன் வாங்கினேன். வாய் ப்ரீ ஓன்டு ஹிமாலயன். அண்டு சொன்ன மாதிரி ஹிமாலயன் இப்போ ஆன் ரோடு காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.45 சம்திங் வருது, 2.5 lakhs அரௌண்ட் வருது, விச் இஸ் ஆல்சோ அவுட் ஆஃப் மை பட்ஜெட். ஒரு சின்ன டெசிஷன் எடுத்தேன், நமக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கினா வந்துக்குங்க ஒரு 70,000 to 80,000 நம்ம சேவ் பண்ண முடியும். பெட்ரோல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 103, 104 போயிட்டுருக்கு. சேவ் பண்ணி அந்த 70,000 to 80,000 நம்ம அப்படியே பெட்ரோல் யூஸ் பண்ணால் பாருங்களேன், நம்ம ஆல் ஓவர் த இந்தியாவே சுற்ற முடியும் அந்த ப்ரைஸை வச்சு. நம்ம OLXல தேடினேன், சரி யூஸ்டு பைக்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 months தேடி செகண்ட் ஹேண்ட் ஹிமாலயன் சூஸ் பண்ணேன். ஒய் நாட் ஹிமாலயன் 2021. அண்டு இப்போ 2021 மாடல் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பர் நேவிகேஷனோட வருது. எனக்கு 2-3 பேரும் சஜஸ்டும் பண்ணாங்க அதை வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. பட் பர்சனலி ஐ டென்ட் லைக் தட். என்ன வந்து அந்த கன்சோலில் பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா ஒட்ட வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அண்ட் லுக்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ், அது உங்களுக்கு பிடிக்கலாம், மற்றவங்களுக்கு எனக்கு பேசிக்காக பிடிக்கல. அண்டு எனக்கு இந்த லுக் தான் பிடிச்சிருக்கு. கன்சோல் நீட்டாக இருக்குது. இதில் தான் கிட்டத்தட்ட 2 ஒன்று தான், சேம் தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம எப்படி நம்மளே கூட பண்ணிக்கலாம். மெயினாக எனக்கு இந்த கலர் தான் முக்கியம் எனக்கு. ஏன்னா என்னோடய FZயும் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட்டு. ஸோ என்னோட ஹிமாலயனும் பிளாக் அண்ட் ரெட்டாக இருக்கணும்னு தான் இந்த கலர் நான் சூஸ் பண்ணேன். ஸோ தட்ஸ் இட். வண்டி வாங்கியாச்சு. அண்ட் இனிமேட்டு நிறைய ரைட் வீடியோஸ் போடலாம். அண்ட் இந்த மாதிரி அன்னோன் லேண்ட்ஸை டிஸ்கவர் பண்ணலாம், ஆஃப் ரோட் டெரெயினில் ஓட்டலாம். ஸோ ப்ளீஸ் விஷ் மீ ஆல் லக், ஸ்டே சப்ஸ்கிரைப். Ooh.